ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு குக்கிங் வ்ளாக் தான். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முருங்கைக்காய் பொரி குழம்பு. இதுக்கு நான் ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கிறேன். இரும்பு கடாயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா மீடியமாக வெட்டி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் வெட்டி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 3 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். நான் லைட்டாக அப்படி தட்டி சேர்த்தா வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்தனா ஒரு மாதிரி வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதில் நான் தட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிட்டு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நல்லா அந்த பிங்கிஷ் கலரில் வந்தோடனே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ இதில் பூண்டு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி பூண்டு அந்த ரா ஸ்மெல் வரும். போனதுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் வரும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயம் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணுங்கள். பெருங்காயமும் பூண்டும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இப்போ இது நல்லா வணங்கிட்டதுக்கப்புறம் நான் தக்காளி ஒரு 2 பெரிய தக்காளி, இதுக்கு நம்ம புளி ஊற்ற மாட்டோம். இந்த குழம்புலேயே 2 மெத்தட், ஒன்று புளி ஊற்றி செய்கிறது, இன்னொன்று புளி ஊற்றாமல் செய்கிறது. இந்த மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புளி ஊற்றுறத விட இந்த மாதிரி தக்காளி வச்சே பண்ணுறது. தக்காளி ஒரு நல்ல பழுத்த 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா கையிலே மசிச்சு போட்டுக்கிறேன். அதாவது வெட்டி வச்சுருக்கேன், வெட்டினதையும் கையில் ஒருக்கா மசிச்சு போடுறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு தக்காளி வேகிற அளவுக்கு மட்டும் போட்டு இப்போதைக்கு தக்காளியை நல்லா நம்ம வணக்கிக்கலாம். அப்படியே இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லையா, அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்காய் போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டுட்டு இப்போ தக்காளி ஓரளவுக்கு வணங்கிட்டு அதுக்கப்புறம் நான் முருங்கைக்காய் ஆட் பண்ணுறேன். முருங்கைக்காய் இதில் நான் ஆட் பண்ணுறேன். நல்லா வாஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த முருங்கைக்காயை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா முருங்கைக்காயும் நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை ஆக விடலாம். அடிலாம் லைட்டாக அந்த அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் தென் அது ரொம்பலாம் பிடிக்காது. இரும்பு கடாய் இல்லையா, நம்ம கொஞ்சம் ஃபுல் தீயில வச்சு பண்ணுறதுனால. குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப. அதுக்கப்புறம் நான் கல்லுப்பு குழம்புக்கு தேவையானதை போட்டு கொஞ்சம் நேரம் ஆயிலே இதெல்லாம் நான் ஒன்று சேர வதக்கிட்டு இருக்கேன். ஒன்று சேர வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் வைப்பேன். ஏன் அப்படின்னா இந்த குழம்பு நல்லா வத்த தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இரும்பு கடாயில் வேறு வைக்கிறோம் இல்லையா, அது நல்லா கொதித்து சுண்டி வரப்போ தான் டேஸ்ட் ரொம்ப இருக்கும். பட் முருங்கைக்கான்றதுனால ரொம்ப அதிகமாக தண்ணி வச்சிடாதீங்க, கொஞ்சம் அதிகமாக வைங்க, அவ்வளோதான். உங்களுக்கு கிரேவின்றதோட கொஞ்சம் அதிகமாக, அவ்வளோதான். அதுவும் கொஞ்சம் வேகமாக வச்சு ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுட்டு ஓரளவுக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு. பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு சுண்டி ஒரு மாதிரி நல்லா பார்க்கவே டெக்ஸ்சர் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.